உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேலைக்கு போயிட்டாலோ 2 பேரும் வேலைக்கு போகிற ஒரு குடும்பமாக இருந்தாலோ குழந்தைய யார் பார்த்துப்பா? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பார்த்துப்பா? ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்தில் யார் வந்து நிற்பா? தனியாக போனதுக்கப்புறம் ஒரு தனி குடும்பமாக நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட் ஆகிடுவீங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. எங்கள் குழந்தைய நாங்களே பார்த்துருக்கோம். என் பையனுக்கு மூச்சு நின்றுச்சு, பிறந்து 42 நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தான் கோயம்புத்தூரில். நாங்களே தான் ஃபேஸ் பண்ணோம். யாரும் எங்களுக்கு சப்போர்ட் வர கிடையாது. நாங்களே ஃபேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணோம். இப்போ 2வது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. மாமியார் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்குற ஆள் கிடையாது. ஆனால் அவங்களோட இது என்னன்னா, என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது. நாங்கள் வளர்ந்த விதம் வந்து வேற. நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், நான் ஓடுவேன், என்னோட இது வேற மாதிரி இருக்கும். உன்னை நான் குறை சொல்லுவேன், அது என் பையனுக்கு பிடிக்காது. என் பையன் வந்து எங்கிட்ட சண்டை போடுவான். இது வந்து எனக்கு வேண்டாம், நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதானே சார் நான் சொல்றேன். தனி கொடுத்தன போன அவங்க தான் சொல்றாங்கன்னா, அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும்.